ஆல்ரைட். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெக்கேஷனில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். சார், என் பேர் நிம்மி. நான் வந்து வெக்கேஷனில் ஊட்டி போயிட்டு வந்தேன் சார். Hi sir, myself Pooja. For the summer vacation, I went to Tokyo, Japan. I had such a wonderful time there. ஹாய் சார், என்னோட பேர் அசோக். நான் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் போயிட்டு வந்தேன் சார். ஐம் வினய் சார். ஐம் பேசிக்லி பேஸ்கெட் பால் பிளேயர். அதனால் எனக்கு டோர்னமெண்ட்ஸ் இருந்ததால் நான் சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயும் போகல சார். ஐம் ராக்கி சார். என் சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லாக நான் யூஎஸ்ஏ ஸ்பெண்ட் பண்ணேன். ஹாய் சார், ஐம் சௌமியா. என்னோட அப்பா பிஸ்னஸ் ட்ரிப்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் மல்டிபிள் கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணோம். கனடா, சைனா போல நிறைய கண்ட்ரீஸ் போயிட்டு வந்தோம் சார். சார், என் பேர் டேனியல். நான் எங்கள் அம்மா அப்பா கூட விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். லீவில் அறுவடைலாம் நான் தான் சார் செஞ்சிட்ருந்தேன். வேறு எங்கேயும் நாங்கள் வெளியே எங்கேயும் போகல. ஒரு வாட்டி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். அப்புறம் நிறையா எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருந்தேன் சார். சைலன்ஸ், சைலன்ஸ். டோன்ட் லாஃப், ஓகே? இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். யூ மே லீவ். ஏய் வினய், பார்த்து பக்கத்தில் விவசாயி போல. வாட்ஸ் விவசாயம் guys? Can someone tell me please? விவசாயம்னா சேத்துல பொருள்றதும் மாடு மேய்க்கிறது தான். ஹே, உன் பேர் என்ன? டேனியல். இதெல்லாம் காதில் வாங்கிக்காத. காலேஜ்னா அப்படி தான் இருக்கும், சரியா? மச்சா வினய், அஜய் கேண்டீன்ல இருக்கானா? வா, அப்படியே அவனை பார்த்துட்டு கிளப்பு கிளம்பிடலாம்டா. கார் பார்க்கிங்ல இருக்கு, அப்படியே எடுத்துட்டு போகலாம். ஹே அசோக், அதான் ராக்கி சொல்லிட்டால, வா கிளம்பலாம். இவன் கூடலாம் பேசிட்டு இருந்தா நீயும் மாடு மேய்க்க வேண்டியதான். ச்சே, பார்க்க பாவமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் விளையாட வச்சுட்டாங்க அவனை. ஹே மச்சான், தோப்பாடா அஜய் இங்க இருக்கான். ஹே மச்சான், ராக்கி, வினய், வாங்கடா வாங்கடா. பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. மச்சான், ரொம்ப நடிக்காத. நேற்று தான் பார்த்தேன். நீ இன்னும் வேற டிபார்ட்மெண்ட் போயிட்ட. ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்டே வந்திருக்கலாமே. அது ஏன்டா கேக்குற? எனக்கு இந்த காலேஜ் வரவே பிடிக்கல. எங்க அப்பா தொல்லியால வந்து சேர்ந்தோம் மச்சான். ஹே சாமி, நீ என்ன சாப்பிட்ற? வா உட்காரு. எனக்கு ஒரு மில்க் ஷேக் போதுனமே. நீ என்ன சாப்பிட்ற? டேனியல் தானே இது? பாவம், தனியா என்ன பண்றானோ. அண்ணா அண்ணா, ஒரு தோசை கொடுங்கண்ணா. சரி வாங்க, ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஐயோ, சாரி சாரி, தெரியாமல் மேலே கொட்டிட்டேன். சாரி, தெரியாமல் கொட்டிட்டேன். ஹே இடியட், உனக்கு அறிவில்லை? கண்ணை எங்க வச்சிருக்கிற? அறிவில்லாம வந்து கொட்டுற ஸ்டூபிட். இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? மச்சான் தல்றா, இவனெல்லாம் ஒரு அடி கொடுத்தா சரி பண்ணுவோம். ஹே ஸ்டாப் இட் गाइस. என்ன பண்றீங்க? ஏன் நடிக்கிறீங்க? பாவம், விட்டுருங்க. சௌமி, இது உனக்கு தேவையில்லாத வேலை. இந்த பட்டி காட்டான் வேணும்னு தான் ராக்கி மேல வந்து சாம்பாரை கொட்டியிருக்கான். நீ பார்த்துட்டு தானே இருந்த. இவனெல்லாம் 4 போடு போட்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சதான் தெரியும் அவனுக்கு நம்ம அருமெல்லாம் என்னன்ட்டு. நீ கிளம்பு. அஜய், நான் முதல்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனும் வேணும்னு கொட்டல. எதுக்கு அவனை அடிக்கிறீங்க? அவனை விடுங்க. மச்சான் அஜய், விட்றா. இந்த காட்டான் எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட மாட்டுவான். அப்போ பார்த்துக்கலாம். மச்சான், சௌமி சொல்லிட்டாலடா, எதுவும் பண்ணாதீங்க, எந்த பிரச்சனையும் வேண்டாம், வாங்க பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. காலையில் நான் உங்களை பார்த்தேன் கிளாஸில். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க என்ன அடிச்சிருப்பாங்க. தேங்க்யூங்க. அச்சோ, பரவாயில்லைங்க. நான் அப்போலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்கள் ஒரு தப்பும் பண்ணலை. தப்பு பண்ணாதவங்க அடிக்கக்கூடாது இல்லையா? பை தி வே, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். மை நேம் இஸ் சாமி. ஓகேங்க. சரிங்க, எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். ஹே, என்னடி ஆச்சு? சரி வா போகலாம்.